வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 3வது வசனம். நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இந்த மாசம் ஆண்டவர் நமக்கு சொன்னார், நீ இடம் கொண்டு பெருகுவாய். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். நான் உனக்கு அற்புதம் செய்து பெருக பண்ணுவேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையை உன்மேல் ஊற்றி உன்னை பெருக பண்ணுவேன் என்று தேவன் நம்மோடு இடைப்பட்டார். கர்த்தர் நல்லவர். சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. ஏசாயா 54 அதுல நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார்? 1வது வசனத்திலே, பிள்ளை பெறாத மலடியே. கவனிக்கீங்களா? பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமா பாடு, அநாத ஸ்திரியே என்று ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் பாடுகளிலும் இருக்கிற ஒரு அல்லேலூயா தேவ பிள்ளைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களுடைய இயலாமையிலும் கர்த்தர் உங்களை இடங்கொண்டு பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். பிள்ளை பெறாத மலடி, கர்ப்பவேதனைப்படாதவள், அநாத ஸ்திரீ, அவளுடைய இயலாமையிலும் அவளுடைய தள்ளப்பட்ட நிலையிலும் அவளை வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலையிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் பெருக பண்ணவும் வல்லவராக நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இந்த கால தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம விசுவாசிப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில இயலாத சூழ்நிலையிலும் நீர் எங்கள் வாழ்க்கையிலே இடங்கொண்டு பெருகச் செய்கிற ஆசீர்வாதத்தை தர நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆமென் சொல்லுவோமா? இதற்காக இன்றைக்கு நாம் ஒரு சம்பவத்தை தியானிக்க போகிறோம். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம். ஆதி ஆகமம் 25வது அதிகாரம் 20வது 21வது வசனம். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாய் இருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள் மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பம் தரித்தாள். சத்தமா சொல்லும் அல்லேலூயா. கவனிக்கணும், தேவ சித்தம் செய்த ஈசாக்கு ரெபெக்காளை கர்த்தர் பெருக பண்ணினார். ஆமென் சொல்லுவோமா? ஈசாக்கு ரெபெக்காளை தான் கல்யாண வீட்டுல எல்லாம் மெயினா சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என் பையனுக்கு ஈசாக்குக்கு ரெபெக்காளை கொடுத்தது போல கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ரெபெக்காளுக்கு ஒரு ஈசாக்கு கொடுத்தது போல என் பிள்ளைக்கு தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா இல்லையா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா ஒரு உண்மை என்னன்னா, ரெபெக்காள் ஒரு மலடியான ஸ்திரீ. அல்லேலூயா சொல்லுவோமா? கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆனா அது தேவ சித்தம். அதான் விஷயம். ஈசாக்குக்கு ரெபெக்காளை கொடுப்பது தேவ சித்தம். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆதியாகமம் 24:51. இதோ
ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே கவனிக்கீங்களா? கர்த்தர் சொன்னபடி ரெபெக்காளை அழைத்து கொண்டு போங்க. அப்போ ஈசாக்குக்கு ரெபெக்காளை கொடுப்பது கர்த்தர் சொன்னபடி நடந்த காரியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, 50வது வசனத்துல வாசிக்கிறோம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆமென் சொல்லுவோமா? ஈசாக்கு ரெபெக்காள் காரியம் யாரால் வந்தது? கர்த்தரால் வந்த காரியம். தேவ சித்தத்தின்படி, தேவன் சொன்னபடி. 56வது வசனத்துல வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க. கர்த்தர் வாய்க்க பண்ணுன திருமண காரியம். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தரால் வந்தது, கர்த்தர் சொன்னபடி, கர்த்தரால் வாய்த்தது என்றெல்லாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சத்தமா சொல்லுவோம், அல்லேலூயா. இப்படி கர்த்தரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணி, கர்த்தரே இந்த காரியத்தை செய்து, ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையா செய்து தேவ சித்தத்தின்படி. ஆமென் சொல்லுவோமா? 27வது வசனத்துல, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமான விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். கரெக்டா கர்த்தர் நடத்திட்டு வந்திருக்கிறார். வேலைக்காரனுக்கே தெரியுது கர்த்தர் நடத்தி இருக்கிறாரு. இவ்வளோ அழகா கர்த்தர் ஆண்டவருடைய வழி நடத்துதலோடு நடந்த அந்த திருமண காரியம். சத்தமா சொல்லும், அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும், ஈசாக்கும் ரெபெக்காளும் தேவ சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தவர்கள். 40 வயசு வரைக்கும் ஈசாக்கு தேவன் காற்ற துணைக்காகவே காத்திருந்தார். ரெபெக்காளும் அப்படியே. ஆக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், குடும்ப வாழ்க்கையாய் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் வேதத்துல வாசிக்கிறோம், ரெபெக்காள் 21வது வசனம், 25, 21, மலடியாய் இருந்த, அல்லேலூயா, தன் மனைவிக்காக. தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு, ஏன் ஆண்டவரே, நான் உங்க சித்தத்தின்படி தானே செய்தேன், எனக்கு இந்த மலடியான ஸ்திரியை தந்துட்டீரே அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி பைபிள்ல இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் அந்த ரெபெக்காளை கொடுத்தார். கொடுத்ததினால் தேவன் பெருக செய்ய வல்லவராக இருந்தார். சத்தமா சொல்லுமா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு நம்மளை என்னென்ன காரியத்துல ஒப்பு கொடுத்து ஓடுறோமோ அது சில நேரம் தோல்வி மாதிரி தோணும், சில நேரம் கஷ்டம் மாதிரி தோணும், சில நேரம் நெருக்கம் மாதிரி தோணும். என்ன இப்படி நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு எண்ணம் வரும். ஆனா ஒண்ணு நீங்க மறந்துடக்கூடாது, நீங்க தேவ சித்தத்திலேயே இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் நிச்சயம் பெருக பண்ணுவார். சத்தமா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஈசாக்கு தான் விருப்பத்தின்படி ஓடாத தேவ பிள்ளை, தன் மன விருப்பத்தின்படி நடக்காத ஒரு தேவ மனுஷன். அவர் வாழ்க்கையில ஆண்டவர் சித்தத்தின்படி ஆண்டவர் ரெபெக்காளை கொடுத்திருந்தார் என்றால் தேவன் ரெபெக்காளை ஆசீர்வதித்து பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில தேவ சித்தத்தின்படி செய்யறோமாங்கிறது தான் முக்கியம். அந்த தேவ சித்தத்தின் வழியில சில நேரம் பாடுவார். பவுல் ஷீலா ஊழியத்துல இருக்கிற அந்த நாட்கள்ல மக்கதோனியா தேசத்தான் ஒருத்தன் வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும் தரிசனத்துல. அந்த மக்கதோனியா தேசத்தின் பிரதான பட்டணமாகிய பிலிப்பி பட்டணத்துக்கு ஊழியத்து போவாங்க. அங்க என்ன நடக்கும் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? ஒரு குறி சொல்ற ஆவியை துரத்துனதுனால அவங்கள அடின்னு அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு எங்க தூக்கி போட்டுருவாங்க, ஜெயில தூக்கி போட்டுருவாங்க.
இவங்களுக்கு ஒரு வேலை கேள்வி வந்திருக்கலாம், ஆண்டவரே உங்க சித்தம் தானா, நீங்க சொன்னீங்கன்னு தானே இங்க வந்தோம், நீங்க தானே தரிசனம் கொடுத்து நடத்துறீங்க, ஏன் கஷ்டம்? தேவ பிள்ளைகளை, சில நேரம் தேவ சித்தத்தின் வழியில் வருகிற பாடுகளின் மத்தியில் உங்களுக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. நான் தேவனுக்கு பிரியமா நடக்கிறேன், தேவ சித்தத்தின்படி நடக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமான பாதையில நான் போறேன் அப்படின்னு எத்தனை பேர் இந்த காலவெளி நீங்க சொல்ல முடியும்? கவனிக்கீங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் பண்ணார் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 42 43வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 42 43 வசனம் வாசிப்போம். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுவோமா? கவனிக்கீங்களா தேவ பிள்ளைகளே? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார். பிதாவே, கவனிக்கீங்களா? கெத்செமனே தோட்டத்தில் இருக்காரு. அவருக்கு பிதாவின் சித்தம் என்ன? சிலுவையில அடிக்கப்பட போவது. நாளைக்கு அவரை சிலுவையில் அடிக்க போறாங்க, சாட்டையினால் அடிக்க போறாங்க, காரி துப்ப போறாங்க, கன்னத்தில் அடிக்க போறாங்க, சிலுவையை சுமக்க வைக்க போறாங்க. அதை இயேசு பார்க்கிறார். கவனிக்கீங்களா? இயேசு பிதாட்ட ஜெபம் பண்றார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. அல்லேலூயா. சில நேரம் கவனிக்கீங்களா, உபத்திரவத்தின் பாதை தேவ சித்தமா இருக்கும், பாடுகளின் பாதை தேவ சித்தமா இருக்கும். அந்த தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும், அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஏன் அப்படின்னு நாம நினைக்காதபடி அந்த சூழ்நிலையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒவ்வொரு நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவ பிள்ளைகள் 1 தெசலோனிக்கேயர் வாசிக்கிறோம், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார், தன்னை அர்ப்பணித்தார் தேவ சித்தத்துக்கு. பார்த்தீங்களா? அவர் கை கால்களை ஆணிகளால் அடிக்கப்படும் போது தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து அந்த வேதனைகளை பொறுமையோடு சகித்துக் கொண்டார், நிந்தனைகளை சகித்துக் கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். வேதத்துல நாம வாசித்து பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 11வது வசனத்துல, ஏசாயா 53:11, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். இந்த காலம் ஒண்ணு நீங்க தெரிஞ்சிருக்கணும், நம்ம வாழ்க்கையில வருகிற பாடுகள் வழி கூட தேவ சித்தமா இருக்கும்னா அது உங்க வாழ்க்கையில சும்மா நீங்க கஷ்டப்படணும்னு கிடையாது, அந்த பாடுகளின் பலனை கண்டு நீங்கள் திருப்தி அடையும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தமா சொல்லுமா அல்லேலூயா, சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. இந்த காலம் ஏன்னா ஆண்டவர் நம்ம மேல் அன்பாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில வேதனைகளை சகித்தார். வேதத்துல வாசிக்கிறோம், ஆத்தும வருத்தத்தின் பலன். ஈசாக்குக்கு மலடியாய் இருந்த அந்த தன் மனைவிய ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். எப்ப கொடுத்தார் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளை? அவருடைய 60வது வயசுல. ஆதியாகமம் 25:26 வாசித்து பார்க்கும்போது, பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான், அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயசு. எத்தனை வயசுல ஈசாக்கு கல்யாணம் முடிஞ்சு சொல்லுங்க? 40 வயசு. இப்ப எத்தனை வயசு குழந்தைல சொல்லுங்க? 20 years. கவனிக்கீங்களா? அந்த 20 வருஷம் அவருக்கு என்ன பாடு, என்ன வழிகள் சொல்லுங்க? பலவிதமான நிந்தனை, பலவிதமான வேதனை, பலவிதமான உபத்திரவம், ஆனந்த சூழ்நிலை, ஆத்தும வருத்தம். பிரைஸ் தி லார்ட். கவனிக்கீங்களா? ஆனா அந்த பாதையில அவர் போயிட்டு இருக்கிறார். ஆனா
ஒரு இடத்துல கூட ஆண்டவரை முறுமுறுக்கல, ஒரு இடத்துல கூட ஆண்டவரை குறை சொல்லல, ஒரு இடத்துல கூட நீங்க விரும்பினது தானே நான் செஞ்சேன், நான் விரும்பினதே ஏன் செஞ்சேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கல. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கால தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ இடம் கொண்டு பெருகுவாய். ஈசாக்கு, நீ இடம் கொண்டு பெருகுவாய். ஏன்னா நீ தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாய். பாடுகள் வந்தாலும் கூட நீ ஆண்டவர் வழியிலே நடக்க உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாய். கண்ணீர் வந்தாலும் கூட கண்ணீரின் பாதையில் கூட நீ ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பதிலே கவனமாய் இருக்கிறாய். நெருக்கங்கள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ இடம் கொண்டு பெருகுவாய். ஆக இந்த ஈசாக்கை கர்த்தர் பெருக பண்ண வல்லவராக இருந்தார். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் சொல்லுவோம், என் வாழ்க்கையில நான் தேவ சித்தத்தை செய்வேன். ஒருவேளை தேவ சித்தத்தை செய்யறதுல கஷ்டம் இருந்தா கூட நான் என் ஆண்டவரேன்னு கேட்காம ஆமென் சொல்லுவோம். சில நேரம் நமக்கு என்ன கேள்வி தெரியுமா? நல்ல தப்பு செய்யறவன் நல்லா இருக்கான், நான் கர்த்தர் பயந்து வாழ்ற எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்காம இல்லையா? நல்லா கவனிக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஈசாக்கு நினைச்சிருப்பாரு, நான் கர்த்தருக்கு பயந்து நடந்தேன், எனக்கு இன்னும் 20 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. அவன் பாட்டுக்கு இருந்தான், அவனுக்கு உடனே கூட நல்லபடியா எல்லாம் நடந்துருச்சுப்போ அப்படின்னு நினைச்சிருப்பாரா இல்லையா? கவனிக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? நெருக்கத்தின் பாதையில நீங்க போகும்போது சோர்ந்துடக்கூடாது. ஆடுகளின் வழியில நீங்க போகும்போது, நிந்தனையின் வழியில நீங்க போகும்போது சோர்ந்து போகக்கூடாது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், என்னைய கர்த்தர் இடம் கொண்டு பெருக பண்ண வல்லவராக என்னோடு இருக்கிறார். கைகள் தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஜீவனுள்ள தேவன். தேவ சித்தம் செய்தும் போராட்டம், தேவ சித்தம் செய்தும் தடைகள் ஏன் என்று சொல்லாமல் என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நீங்கள் விசுவாசியுங்கள். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுவோமா? அதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த மாதத்துல, நீ இடம் கொண்டு பெருகுவாய். தேவ சித்தத்தை செய்தோம். வேதனையும் கண்ணீரும் பாடுகளின் வழியில நீ போய்கொண்டு அந்த காலில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் இடம் கொண்டு பெருக பண்ணுவேன். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போம். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மலடியா இருந்த தன் மனைவிக்காக, தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது, அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைச்சிருந்தார். ஆனா ரெபெக்காளை குறித்து வேதம் சொல்லுகிறது, மலடியா இருந்த தன் மனைவிக்காக என்று. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. அல்லேலூயா சொல்லுவோமா? நீ இடம் கொண்டு பெருகுவாய் என்றுதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக தன் மனைவியினிடத்தில் காணப்பட்ட குறைக்காக ஈசாக்கு வருத்தப்பட்டு கொள்ளாமல் தன் மனைவிக்காக தேவ சமூகத்தில் என்ன செய்கிறார் சொல்லுங்க? ஜெபம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுவோமா? குடும்பத்துக்காக ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். மனைவிக்காக கணவர் ஜெபம் பண்ணணும். கணவருக்காக மனைவி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். குறைபட்டு கொள்ளாமல், ஸ்தோத்திரம், அல்லது குறை சொல்லி கொண்டிராமல், அல்லது நாம் ஏதோ மன விரக்தி அடைந்து விடாமல், நீங்கள் எனக்கு அற்புதம் செய்கிற இயேசு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு அன்றைக்கு ஈசாக்கு தன் மனைவிக்காக தேவனை பார்த்து ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, என் மனைவியை நீர் ஆசீர்வதியும்.
ஆண்டவரே, என் மனைவியின் மேல் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். என் மனைவியை ஆசீர்வதித்து ஒரு அற்புதத்தை காண செய்யும் என்பது போன்ற ஒரு ஊக்கமான ஜெபம். அந்த ஜெபம் பதில் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த காலூர் தேவப்பிள்ளையில சில நேரம் நம்ம ஜெபத்துல சோர்வு வரும். ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாதீங்க. நானும் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்டர், ஒரு வாரமா ஜெபம் இருக்கேன், இல்லை ஒரு மாசமா இல்லை ஒரு வருஷமா. ஆண்டவர் சொல்றார், சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. ஆக சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைக்காக ஜெபம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகள் பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா விண்ணப்ப ஜெபத்தின் மூலம் கர்த்தர் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார், ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறார். சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. வேதத்தில் வாசித்து பார்க்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில், கவனிக்கீங்களா, நான் இதை அவர்களுக்கு கொடுக்கும்படி, நான் இந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி, இந்த நன்மையை நான் அவர்களுக்கு அருளி செய்யும்படி அவங்க என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். இந்த பெருக்கத்தை நான் அவர்களுக்கு கொடுக்கும்படி. ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் இந்த காலவெல்ல எதையாவது நினைத்து சோர்ந்து போனீங்களா? பிரைஸ் தி லார்ட். அந்த காரியத்தை ஜெபத்துல வையுங்க. இன்னைக்கு ஆண்டவங்களோடு பேசுற அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, உங்க ஜெபம் இந்த மாதம் ஒரு ஜெப மாதமா இருக்கட்டும். விடாப்பிடியான ஜெபம், ஊக்கமான ஜெபம், பாரமான ஜெபம். இந்த மாதத்துல உங்களுக்கு கர்த்தர் பதில காண செய்வார், அற்புதம் செய்வார். அல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, இதை அனுக்கிரகம் செய்யும்படி. இதைங்கிற இடத்துல உங்க பிரச்சனையை எழுதிருங்க, உங்க தேவையை எழுதிருங்க, உங்க காரியத்தை எழுதிருங்க. இதை அனுக்கிரகம் செய்யும்படி. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஈசா கிட்ட கேட்டா சொல்லுவார், என் மனைவி ரெபக்காளுக்கு கற்பத்தின் கனியை அனுக்கிரகம் செய்யும்படி அப்படின்னு எழுதிடுவார். இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற எதை கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, இதை அனுக்கிரகம் செய்யும்படி. ஆமென் சொல்லுவோமா? வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவ பிள்ளைகளே, நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். 36, பாலானதை பயிர் நலமாக்குகிறேன். ஆமென் சொல்லுவோமா? நிர்மூலமாய் இருக்கலாம், பாலாய் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் அனுக்கிரகம் செய்வேன். எப்போ? நீங்க ஜெபிக்கும் போது. அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை. தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இடம் கொண்டு பெருகுவாய். எப்ப சொல்லுங்க? ஈசாக்கு, ஏ ரெபக்கா, 20 வருஷம் ஆகி போச்சே ரெபக்கா ஓ அப்படின்னு சோர்ந்து போல அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்றார். ஆண்டவரே, அல்லேலூயா, நான் ஈசாக்குன்னு என் தாய் தகப்பனுக்கு பிறந்தது அவளுடைய 100 வயதுல. ஆமென் சொல்லுவோமா? என்னுடைய இந்த 60வது வயதுல என் மனைவிக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று ஒருவேளை ஈசாக்கு ஜெபம் பண்ணி இருப்பார். ஆண்டவர் அல்லேலூயா அவன் வேண்டுதலை கேட்டருளினார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மகனே, மகளே, நீ வேண்டுதல் செய்வாயா? நான் உன் வேண்டுதலை கேட்டருளி உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வேன். நான் உன் வேண்டுதலை கேட்டருளி உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வேன். இந்த காலவேளையில வேண்டுதல் செய்கிற அந்த ஜெபத்தை யாரோ நீங்கள் நிறுத்தி இருப்பீர்களானால் இன்றைக்கு அதை தொடருங்கள். அல்லேலூயா. உங்கள் வேண்டுதல் கர்த்தர் சமூகத்தில் ஏறி வரட்டும். உங்கள் வேண்டுதல் கர்த்தர் சமூகத்தில் அல்லேலூயா ஏறெடுக்கப்படட்டும். உங்கள் பிள்ளைக்கான வேண்டுதல், அல்லேலூயா, உங்கள் கணவருக்காக அல்லது உங்கள் மனைவிக்கான, உங்கள் தொழிலுக்காக கூட ஒரு வேண்டுதலாக இருக்கலாம். கர்த்தரிடத்துல நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறவைகளை கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்கிறார்.
சத்தமா சொல்லும் அல்லேலூயா, ஆமென். ஆக இந்த ஈசாக்கு குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம், ஆமென். கடைசியா ஒரு காரியத்தை வேகமா வாஸ்து நாம தியானிக்க போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு இருந்தன. வாசிங்க. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். கவனிக்கீங்களா? அவ கர்ப்பத்திலேயே பிரச்சனையை பார்த்தீங்களா? பிள்ளைகள் ஒன்னோட ஒன்று சண்டை போடுது. அல்லேலூயா, கவனிக்கீங்களா? சில நேரம் நம்ம வீட்டில் பிள்ளைகள் சண்டை போடும். 2-3 பிள்ளைகள் இருந்தா இங்க வயிற்றுலயே சண்டை போடுது. 2 பிள்ளைகள், அவளுக்கு வயிற்றுல 2 பிள்ளைகள் இருக்கு, 2 ஒன்னோட ஒன்று சண்டை போட்டிருக்கு. அப்போ ரெபெக்காளுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. இப்படியானால் எனக்கு எப்படியோ, என் நிலைமை என்ன ஆகுமோ தெரியல ஆண்டவரே, பிள்ளைகளை வச்சு ஆண்டவரே என்று அவள் சோர்ந்து போகாமல். கவனிக்கீங்களா? உன் வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிராக வர்றதுன்னு தெரிஞ்சா நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஆமென் சொல்லுவோமா? 1, தேவர் சித்தம் செய்த குடும்பம். 2, ஜெபிக்கிற குடும்பம். 3, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற குடும்பம். ஆமென் சொல்லுங்க. எதனால் யார்கிட்ட போய் விசாரிக்கிறது? ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்க. ஆண்டவர் இது என்னன்னு தெரியலப்பா, இதை குறித்து என்கிட்ட சொல்லுங்க. பைபிள் வசனத்தின் மூலமா விசாரிக்கலாம். தேவ சமூகத்துல ஜெபத்தோட ஆண்டவர்கிட்ட எனக்கு பதில் தாங்கன்னு சர்ச்சுக்கு வரலாம். அதுல கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தரிடத்துல நீங்க விசாரிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? இதுல ரெபெக்காள் தன் பிள்ளைகளுக்கான தேவ வார்த்தை வெளிப்படுகிறது ரெபெக்காளுக்கு. ஆமென் சொல்லுவோமா? உன் பிள்ளைகளை குறித்து நான் இந்த காரியத்தை நினைச்சிருக்கேன், உன் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் ரெபெக்காளோடு அழகாக பேசுகிறார். ஆமென் சொல்லுவோமா? வாசிக்கலாம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர், ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் வயிற்றுல உன் கர்ப்பத்துல ஒரே கர்ப்பத்துல 2 ஜாதிகளை நான் உருவாக்குகிறேன். அல்லேலூயா, உண்டாயிருக்கிறது. வாசிங்க. 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றுல இருந்து 2 விதமான ஜனங்கள் பிரிஞ்சு வருவாங்க. வாசிங்க. ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவன. நல்லா கவனிக்கீங்களா? இது நம்ம குடும்பம்னு நினைச்சிடக்கூடாது நீங்க உடனே. இல்லையா சொல்லுவோமா? இது இது தேவ பிள்ளைகளை ஈசாக்கு ரெபெக்காள் குடும்பத்தை பத்தி ஆண்டவர் பேசுறார். ஆமென் சொல்லுங்க. உடனே நம்ம குடும்பத்தை அதான் இப்படிதானோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பத்தி நீங்க ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும். வயிற்றுல ஒன்னுட்ட ஒண்ணு மோதிட்டு இருக்கு 2 பிள்ளைகளு. போய் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறாப்ல ரெபெக்காள். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஒரே கர்ப்பத்துல இருந்து உன் வயிற்றுல இருந்து 2 ஜாதியான ஜனங்கள் வராங்க. ஒரு ஜாதி பலத்து இருக்கும், இன்னொரு ஜாதியை விட. ஆக மூத்தவன் இளையவன சேவிப்பான் என்று ஒரு அல்லேலூயா தேவ திட்டத்தை, தேவனுடைய காரியத்தை அங்கு வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படியே பிரசவ காலம் பூரணமாகிறது. அவள் கர்ப்பத்துல 2 பிள்ளைகள் பிறக்கிறது. சத்தமா சொல்லுமா? அல்லேலூயா. 2 பிள்ளைகள் அந்த வயிற்றிலே இருந்து வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதற்கு முன்பாகவே ஆண்டவர் கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்துல விசாரிக்கணும். தாவீதுக்கு அப்படி பழக்கம் இருந்தது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். அல்லேலூயா. அவன் நெருக்கப்பட்ட போது 1 சாமுவேல் 30:6-8 வரைக்கும் மிகவும் நெருக்கப்பட்ட போது ஆண்டவரிடத்துல போய் விசாரிக்கிறார். ஏன்னா அமலேக்கியர் வந்து இவங்களுக்கு பொருள், இவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. சிக்கலாக்க கொள்ளையடிச்சு சுட்டரிச்சுட்டு போயிட்டாங்க அமலேக்கியர். ரொம்ப நெருக்கப்பட்டாங்க. இழப்பு, வேதனை, கஷ்டம், கண்ணீர். உடனே எங்கேயோ ஓடல. உலக மக்கள் மந்திரவாதியையும்
குறி சொல்றவங்களையும், சோசியம் பார்க்கிறவங்களையும், அல்லேலூயா, கைரேகை பார்க்கிறவர்களையும் பல காரியத்தை தேடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். அல்லேலூயா. ஆமா, நீங்கள் கர்த்தரிடத்துல போய் விசாரிங்க. ஏன் ஆண்டவரே, என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறார், ஆண்டவரே, நான் அந்த அமலேக்கியரை பின்தொடர்ந்து போகணுமா? பின்தொடர்ந்து போனா நான் அவனை பிடிப்பேனா? ஆண்டவர் சொல்றார், பின்தொடர், நீ எதெல்லாம் இழந்தியோ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கர்த்தர் சொல்லிட்டார். சத்தமா சொல்லும் அல்லேலூயா. நீ எதெல்லாம் இழந்தியோ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அதை நம்பி போனார் பாருங்க, அற்புதத்தை கர்த்தர் அவருக்கு செய்தார். இந்த கால வேளையில கர்த்தரிடத்துல விசாரிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க காணும் பொழுது அதன் பலன் மிகவும் அதிகமாக இருக்கும். சத்தமா சொல்லும் அல்லேலூயா. ஆக நாம கர்த்தரிடத்துல அநேக காரியங்களை விசாரிக்கணும். ஆமென் சொல்லுவோமா தேவ பிள்ளைகளே? இதுல ரெபெக்காள் தன் பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்துல போய் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அது மாதிரியே மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாகவும் 25 சர்வாங்க ரோம அங்கி போர்த்தவன் போலவும், ஃபுல்லு முடி, மேலெல்லாம் முடி முளைச்சிருக்கு, ரோம அங்கி போர்த்தவன் மாதிரி அப்படியே வெளியே வாரான். அவனுக்கு ஏசான்னு பெயர் வைக்கிறாங்க. பின்பு அவன் சகோதரன் தன் கையினால் ஏசாவின் குதிகாலை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். பிறக்கும் போதே எப்படி வருது பாருங்க. அல்லேலூயா. ஏசா காலை பிடிச்சுக்கிட்டே வாரான். யாரு? ஆமா, அவன் தம்பி வெளியே வாரான், 2வது வாரான், அதனால தம்பி. அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் 2வது வாரான், ஏசா காலை பிடிச்சுக்கிட்டே வெளியே வாரான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார். கவனிக்கீங்களா? கர்த்தர் சொன்ன மாதிரியே அழகா கர்த்தர் அவங்க சந்ததிய அல்லேலூயா பிரித்து பெருக பண்ணி ஆசீர்வதித்தார். அந்த காலவல் தேவ பிள்ளைகளே, நமக்கும் தேவனிடத்துல விசாரிக்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஒரு நாள் சீசர்கள் இயேசுவினிடத்தில் விசாரித்தார்கள். என்ன விசாரித்தாங்க? கவனிக்கீங்களா? அதை வாசி நம்ம ஜெபம் பண்ண போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சீசர்கள் ஏசப்பாட்ட போய் விசாரிக்காம பாருங்க. வாசிங்களா? பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும். கவனிக்கீங்களா? சீசர்கள் ஏசப்பா விட மாட்டாங்க. ஏசப்பா, உலகம் எப்ப முடியும்? நீங்க எப்ப திரும்ப வருவீங்க? அதுக்கு என்ன அடையாளம்? கவனிக்கீங்களா? இது கடைசி காலம். இந்த மாதிரி நமக்கும் ஒரு விசாரணை இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கவனிக்கீங்களா? சீசர்கள் அப்பவே கேட்டாங்க, இயேசுவே, உலகம் முடியுமா? எப்ப முடியும் உலகம்? சிலருக்கு இந்த உலகம் முடியாதுன்னே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுவோமா? உலகம் ஒரு நாள் முடிஞ்சிடும். சீசர்கள் ஏசப்பாட்ட கேட்காங்க, எப்போ உலகம் முடியும்? இயேசு நிறைய சொல்றார். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கிறாரு. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை ஏமாத்திடுவாங்க, கவனமா இருங்கன்றாரு. அப்ப கடைசி காலம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம். கவனிக்கீங்களா? தயவு செய்து ஆண்டவர் சொல்றார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்ங்கிறார். யுத்தம் நடக்கா இல்லையா இப்போ? அல்லேலூயா சொல்லுங்க. 3ஆம் உலக யுத்தம் வந்துருமா அப்படின்னு யோசித்துட்டு இருக்காங்க உலக நாடுகள்லாம். யுத்தங்கள் செய்தியெல்லாம் கேள்விப்படுவீங்க அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதபடி கலங்காதீங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க அதெல்லாம் நினைச்சு என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆமென் சொல்லுவோமா? இவையெல்லாம் சம்பவிக்க இதெல்லாம் நடக்கும். ஆனா முடிவு உடனே வராது. சத்தமா சொல்லுமா? அல்லேலூயா. முடிவு உடனே வராது. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். உலகத்துல வேதனை வர ஆரம்பிக்கும், பஞ்சம் வர ஆரம்பிக்கும். விசாரிக்காங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசி காலம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும். பஞ்சம், 7வது வசனம் 24:7, பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி பல இடங்கள்ல உண்டாகும்.
பஞ்சம் பல இடங்கள்ல உண்டாகும், கொள்ளை நோய் பல இடங்கள்ல உண்டாகும், பூமி எதிர்ச்சி பல இடங்கள்ல உண்டாகும். ஆண்டு இதெல்லாம் சொல்றார், இப்படிலாம் நடக்கும், அதுக்கு பிறகு உலகத்தின் முடிவு வரும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார் பாருங்க ஒரு விஷயம், 13, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, முடிவு பரியந்த நிலை நின்றுங்க, பாதியிலே விட்டுறாதீங்க விசுவாசத்தை, முக்கால்வாசியில கூட விட்டுறாதீங்க, கடைசி வரை நீங்க நின்னாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. கடைசி வரை நின்னாதான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். இடையிலே பாவத்துக்குள்ள போயிடாதங்க, உலகத்துக்குள்ள போயிடாதங்க, ஏதோ ஒரு வழியில போயிடாதங்க, கர்த்தருக்குள்ள நில்லுங்க. ஆமென் சொல்லுவோமா? 14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் எல்லாருக்கும் சாட்சியா நான் என் சத்தியம் பிரசங்கப்படணும், எல்லாரும் இயேசு அறியணும், சாட்சியா அறியணும். அப்ப என்ன வந்துடும்? அப்ப முடி வர்றதுக்கு முந்தி ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் அனுப்புவாரு, எழுப்புதல் வரும், எதிர்பார்ப்போம். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென் சொல்லுவோமா? பேதுரு இதை கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எழுதுறாரு பாருங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். கவனிக்கீங்களா? பேதுரு எப்படி சொல்றாரு பாருங்க ஆண்டவர் பேதுரு மூலமா, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள், அந்த நாளில் வானங்கள் வந்து அழிந்து பூதங்கள் எரிந்து, வானம் வந்துரும், பூமி எரிஞ்சிரும், உருகிரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். சத்தமா சொல்லுமா? அல்லேலூயா. புதிய வானம் உண்டாகும், புதிய பூமி உண்டாகும், கர்த்தர் இயேசு வருவார். அப்ப யார்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, விசாரிக்காங்க சீசர்கள், போய் ஏசப்பா எப்ப வருவீங்க, அழகா விசாரிக்க. ஆண்டவர் அழகா எவ்வளவு காரியத்தை எழுதி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? சத்தமா சொல்லுமா? அல்லேலூயா. இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைகளை தேவ சித்தத்தை நாம செய்யணும். ஆமென் சொல்லுமா? தேவ சித்தத்தின் வழியில பாடுகள் வருதா, சோர்ந்து போயிடாதீங்க. ஆமென் சொல்லுவோமா? சிலுவையை சுமந்துட்டு இருக்கீங்களா, சோர்ந்து போயிடாதீங்க. சிலுவை சுமக்கிற சூழ்நிலை சில நேரம் வரும், ஆனா அதை தொடர்ந்து அல்லது உங்கள் ஆத்தும வருத்தத்தின் பலனை நீங்கள் கண்டு திருப்தி ஆகிற நேரம் வரும். அல்லேலூயா. ஆமா, ஆக நீங்க விடக்கூடாது. அடுத்து நீங்க உங்க வாழ்க்கையில விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும். மலடியா இருந்த தன் மனைவியை பார்த்து சோர்ந்து போகல ஈசாக்கு, மனைவிக்காக ஜெபித்த ஜெபம் வீணாக போகவில்லை. நீங்கள் உங்கள் மனைவிக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவருக்காக, யாருக்கோ நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீணாக போகாது. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, கர்த்தரிடத்துல விசாரியுங்கள். அப்போ கர்த்தர் பெருக்கத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம் அந்த கால வேளையில.